Hi friends, இந்த வீடியோவில் IT 3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி 2021 ரெகுலேஷன் இந்த சப்ஜெக்டில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாம்ஸில் ஒரு கொஷின் ஆப்ஷனில் இன்னொரு கொஷின்ஸ் ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். மோஸ்ட்லி உங்களுக்கு 2 கொஷின்ஸுமே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஏ அண்ட் பி கொஷின்ஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இதை படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸியாகவே ஆன்சர்ஸ் ரைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு யூனிட் வைஸ் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல் உங்களுக்கு எம்விசி ஆர்கிடெக்சர் இந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மேங்கோ டிபி அண்ட் ரியாக்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க யூனிட் 1ல். யூனிட் 2ல் உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். இந்த 4 கொஷின்ஸில் இம்ப்ளிமெண்டிங் HTTP சர்வீஸ் இன் Node.js, கிரியேட்டிங் சிம்பிள் Node.js அப்ளிகேஷன், இன்ஸ்டாலேஷன் ஆஃப் Node.js இந்த கொஷின்ஸ் 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுமே இந்த கொஷின்ஸ்க்கு அடுத்து அது ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் வித் நோட் பேக்கேஜஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க யூனிட் 2ல். யூனிட் 3 அப்படின்னு பார்க்கும்போது இதுலையுமே உங்களுக்கு 3 கொஷின்ஸ் இல்லாமல் 4 கொஷின்ஸாக கொடுத்துருக்கும். இந்த 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கனெக்டிங் டு MongoDB ஃப்ரம் Node.js, சிம்பிள் MongoDB அப்ளிகேஷன், பில்டிங் MongoDB என்விரான்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிங் டேட்டாபேஸ் இந்த 4 கொஷின்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும் யூனிட் 3ல். யூனிட் 3ல் இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் ஒரு கொஷின்ஸ் ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 4ல் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கும். இந்த 2 கொஷின்ஸ் மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்ப்ளிமெண்டிங் எக்ஸ்பிரஸ் இன் Node.js, செகண்ட் கொஷின் டேட்டா பைண்டிங் இந்த 2 கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 5ல் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3 கொஷின்ஸில் சர்வர் சைடு ரெண்டரிங் இந்த கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மெயின் ஸ்டாக் இந்த கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். தேர்டு கொஷின்ஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் ப்ரிப்பரேஷனாக வச்சுக்கோங்க. இந்த 2 கொஷின்ஸ் படித்ததுக்கப்புறம் தேர்டு கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஸ் ரெஸ்ட் API இந்த யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது 5th யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய 3 கொஷின்ஸுமே படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாகவே உங்களால் ஒரு கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். பார்ட் சிலையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸில் இருந்து ஒரு கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸுமே நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு எல்லா கொஷின்ஸுமே கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. டைரெக்டாக இப்போவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.